இல்லாத நம்ம கடைய கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேன். மாமா மேல அப்பாவும் அம்மாவும் கோவப்படுறத கூட விட்டுலானே. அவங்க பல நேரத்துல நம்மளையே தப்பா தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நீயும் செந்தில் அண்ணனும் எதுக்கு கோவப்படுறீங்கன்னு சத்தியமா புரிஞ்சுக்க முடியல என்னால. டேய், மாமா தனியா கடை தந்தது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியலடா. ஏன் நம்ம கடை இருக்கிற அதே தெருவுல அவர் கடை தந்தது கூட பெரிய விஷயமா தெரியலடா. ஆனா கடைசி வரைக்கும் அவர் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னார்ல, அதைத்தாண்டா என்னால நம்பவே முடியல. மாமாக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறியா? அவர் இதெல்லாம் மறைச்சிருப்பாருன்னு நினைக்கிறியா? டேய், என்னோட அனுபவம் அப்படி இருக்குடா. டேய் கதிரு, நான் வேணா மாமா போய் நேர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? போனேன், தாராளமா போய் பேசு. அப்ப கடை கடனை நான் பாத்துக்கிறேனே, நீ போ. டேய் மாப்பிள அரையும் குறையுமா கேள்விப்பட்ட என்னாலேயே எதையும் தாங்க முடியலையே. நீ எப்படா தாங்குற? என்னை ஏமாத்திட்டாங்க மாமா. மாப்பிள என்னப்பா? சரி போ மாப்பிள, உள்ள போய் பேசிக்கலாம் வா. டேய் மாப்பிள, என் கடைக்குள்ள நீ வருவல்ல? மாமா, அப்ப ஏதோ கோவத்துல என்ன மன்னிச்சிரு மாமா. அச்சச்சோ, என்னப்பா நீ எங்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ முதல்ல உள்ள வா. இவர் என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாரு? இல்லை சரவணனுங்கடா, அண்ணன் டீ குடிக்க போயிருக்கு. வெளியில போனாலும் அவன் கிருத்தனம் ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் அண்ணன் ஒண்ணும் பண்ணாதுப்பா. ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா பொறுப்பா செய்ய மாட்டானே நீங்க. இல்ல, கடையில 2 பேர் தான் இருந்தோம். எப்படிப்பா கடையை திறந்து போட்டு போக முடியும்?